ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு தோட்டம் பார்த்துட்டு வந்துடலாமா? அம்மா வீட்டுக்கு இந்த வெக்கேஷனுக்கு போயிருந்தோம். அப்படியே தம்பி வீடும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு வந்தோம். பாருங்கள், அவங்க வீட்டை நான் இப்போ கொண்டு வந்து கொடுத்த செடிகள் டேங்லட் ஹார்ட், ஜேட் பிளான்ட், ரியோ பிளான்ட், அப்புறமா பேபி சன்ரோஸ், இந்த மாதிரி சில இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்தேன். என்கிட்ட இந்த கட்டிங்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்ததுனால கொடுத்தேன். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி பிளான்ட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், குட்டி குட்டியான பார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதில் இந்த மாதிரியான இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு விட்டேன். இது ஷேடில் தான் இருக்குது. அவங்க கார்டனில் நான் லாஸ்ட் டைம் கொடுத்த செடிகள், நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்து கொண்டு போன விதைகள் செடிகள்லாம் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ அப்புறமா பார்த்திங்கன்னா புதினா, டேபிள் ரோஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் செடிகள் கொண்டு கொடுத்துருந்தேன். ஏன்னு தெரியல, நிறைய செடிகள் காணலை, காஞ்சி போயிடுச்சு என்னவோ தெரில. பட் அவன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது ரோஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கா. ஒரு 10 பிளான்ட்ஸ் கூட வச்சுருப்பா. எல்லாமே ஒரு கலர்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் வந்து நாங்கள் போன டைமில் ஒரு 2-3 கலர்ஸ் தான் பூத்துருந்தது. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பூத்துருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், எல்லா செடிகளையும் நல்லா மொட்டுக்கள் வந்திருக்கு. ஸோ அப்பப்போ சில டைம் மழை பெய்யுதுனால இந்த செடிகள்லாம் நல்லா புது தளிர்கள் வந்து செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. கெலாடியா நம்ம கார்டனில் இருக்கும். அந்த செடிகளிலிருந்து விதைகள் நான் எடுத்து கொண்டு கொடுத்தேன். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த இடம் வந்து செம்மண் ஏரியா அப்படிங்கிறதுனால உரங்கள் எதுவுமே போட தேவையில்லை. சாதாரணமாக செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே போதும், நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். காய்கள் அப்படி காய்க்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு 2-3 கத்திரி செடி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த செடியிலேருந்து காய்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தினமும் இல்லாட்டினாலும் 2-3 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காய்கள் எடுத்துடுறா என்னோட தம்பி ஒய்ஃப். ஸோ அந்தளவுக்கு காய்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான செடிகள் வந்து நம்ம வளர்க்கணுன்னா மெயினாக நம்ம வந்து பார்க்கறது வெயில் அதிகமாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவகிட்ட. ஸோ அது மாதிரியே நல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற சன்லைட்டை தான் இந்த செடிகள்லாம் வச்சுருக்கா. எப்போவும் நம்ம செடிகள் வளர்க்கணுன்னா கொஞ்சம் காய்கறி செடிகளுக்கு தேவையானது ஃபுல் சன்லைட், அப்புறமா தண்ணீர், உரம். ஸோ இங்கே பாருங்களேன், எல்லா கிளைகள்லையுமே காய்கள், பிஞ்சுகள், பூக்கள். அப்புறமா ரோஸ் பிளான்ட்ஸ். ஸோ ரோஸ் பிளான்ட்ஸ் சொல்லவே வேணாம், நிறைய செடிகளில் மொட்டுக்கள் பூக்கள்மா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது சின்ன சின்ன செடிகளாக இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. அப்புறமா தூதுவளை நான் கொண்டு கொடுத்தேன், அந்த செடி வளர்த்துட்ருக்கா. அப்புறமா துளசி, அப்புறமா கற்பூரவள்ளி, அப்புறமா இது வந்து மருதாணி, முருங்கை மரம் வச்சுருக்காங்க. இது வந்து மரங்கள் வந்து அப்பா கொடுத்தது, அப்பா நட்டு வச்சது. இதில் வந்து கொய்யா இருக்குது, அப்புறம் சப்போட்டா இருக்குது, அரை நெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி நெல்லிக்காய். ஸோ அந்த அரை நெல்லிக்காய், மாதுளை, சப்போட்டா, கருவேப்பிலை, வாழை மரத்தில் கூட காய்கள் வந்துருச்சு, கொலை போட்டுருச்சு. காய்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், நெல்லிக்காய் பாருங்கள். ஸோ நம்ம நின்று பறிக்கிற அளவுக்கு நெல்லிக்காய் பிஞ்சுகள் வந்திருக்கு பாருங்களேன். உயரமாகவும் நிறைய பிஞ்சுகள் வந்திருந்தது. ஸோ நான் ஒரு சில பிஞ்சுகளை என்னோடய பொண்ணு கேட்டான்னு பறித்து கொடுத்துருந்தேன். கொஞ்சம் துவர்ப்பும் கொஞ்சம் புளிப்புமாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறமா நான் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன், அதாவது போன வருஷம் அக்டோபர் நவம்பர் மந்தில் கொடுத்துருந்த செவந்திப்பூ செடி, மெரூன் கலர், அப்புறமா இன்னொரு டார்க் ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டியாக பூக்கும் பார்த்தீங்களா. அது வந்து இப்போ வரைக்கும் பூத்துட்ருக்கு. எங்கள் கார்டன்லேயும் ஒரு பூ பூக்குது, அவங்க கார்டன்லேயும் பூக்கள் பூத்துருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நம்ம கார்டனில் 1-2 பூக்கள் நம்ம அப்பப்போ பறிச்சுக்கிடுவேன். ஆனால் தம்பி வீட்டில் நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்குது. அப்புறமா வாழை மரம் பார்த்திங்கன்னா நாட்டு வாழை கொலை போட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து பூக்கள் பறிச்சிட்டாங்க, வாழைப்பூ பறித்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து காய்கள் கிடக்குது. அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா, கொய்யா, இது இன்னொரு சைடு. ஸோ 4 பக்கமும் செடிகள் நிறைய வச்சு விட்டுருக்காங்க. கருவேப்பிலை, இது நான் கொடுத்தா கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன், நான் லாஸ்ட் இயர் கொண்டு கொடுத்துருந்தேன். அப்புறமா முருங்கை மரத்துலேருந்து நிறைய காய்கள். ஸோ போதும் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, வெயில் காலம் வந்தாலே போதும் முருங்கை மரம் நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரம்பை பிளான்ட், நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரம்பை பிளான்ட் நிறைய இடத்துல வச்சு விட்டுருக்காங்க. அப்புறமா நாங்கள் வந்து நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து லோக்கல் நர்சரி இருக்குது. அவங்க வந்து திங்கக்கிழமை நர்சரி சந்தையில் போடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட செடிகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், புது செடிகள். நான் தான் எல்லாமே ரீபார்ட் பண்ணி கொடுத்தேன் என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த செடிகள் எல்லாமே பூக்களோடவே வாங்கினோம். அவளுக்கு பிடிச்ச கலர், அவகிட்ட இல்லாத கலர்ஸ். அப்புறமா இந்த பன்னீர் ரோஸ், இது லைட் பிங்க் பன்னீர் ரோஸ், இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ். எங்கள் கார்டனில் தினமும் நிறைய பூக்கள். ஸோ இந்த செடியை சொல்லவும் அவள் வந்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் அதை வாங்கி கொடுத்தேன். அப்புறமா வெத்தலை செடி சூப்பராக கொடி போட்டு வளருது.
ஸோ இந்த மாதிரி நிறைய செடிகள் நான் வந்து அவங்க வீட்டில் பார்த்தேன். நான் வந்து கொஞ்சம் சில செடிகள் தான் கொடுத்துருந்தேன், விதைகள்லாம் கொடுத்துருந்தேன். நான் லாஸ்ட் இயர் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா விதைகள் அவள் வந்து எடுத்து வைக்கல, அப்படியே அது காஞ்சி போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது விதைகள் செடிகள்லாம் தரேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காயை கொஞ்சம் பறிச்சிடலாம், ஏன்னா நிறைய காய்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பறித்தேன். ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ தெரியல, நிறைய காய்கள் எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம கார்டன்லேயும் இந்த மாதிரி நிறைய காய்கள், இப்போ தம்பி வீடு கார்டன்லேயும் இந்த மாதிரி நிறைய காய்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செடிகள்லாம் கொடுத்து அவங்களும் வளர்க்க சொல்லுங்கள், அவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.